ஜார்க்கண்டில் வசிக்கும் சர்னா பழங்குடிகள் தங்களை தனி மதமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் பாஜக மற்றும் RSS அதனை ஏற்க மறுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரத்தை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி உயிர்ப்புடன் வைத்துள்ளதால் பாஜகவுக்கு எதிரான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் மிக பழமை வாய்ந்த பழங்குடி சமூகமான சர்னா பிரிவினர் வனத்தை பெண் கடவுளாகவும் மேகத்தை ஆண் கடவுளாகவும் வழிபட்டு வருகின்றனர். சனாதனத்தை அடிப்படையாக கொண்ட இந்து மதத்தின் வழிபாட்டு முறையும் இவர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறையும் தற்போது வரை முற்றிலும் வேறுபட்டுள்ளன. இதனால் சர்னா பழங்குடியினர் தாங்கள் இந்துக்கள் இல்லை என்று தொடர்ந்து கூறி வருகின்றனர். மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ள சர்னா பழங்குடிகள் அதிகம் வசிப்பது ஜார்க்கண்ட் மாநிலத்தில்தான். இவர்கள் தங்களின் தனித்துவமான கலாச்சாரம், மதம் மற்றும் சமூக அடையாளத்தை அங்கீகரிக்க வலியுறுத்தி கால் நூற்றாண்டுக்கு மேலாக போராடி வருகின்றனர். 2019ஆம் ஆண்டு முதலாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சர்னா மத அங்கீகாரம் வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தது. பின்னர் காங்கிரஸ் கட்சியுடன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சி அமைத்த பிறகு 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒருநாள் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சர்னாவை தனி மதமாக ஒன்றிய அரசு அங்கீகரிக்க வேண்டுமென்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பாஜகவின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகளாகியும் மசோதாவுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. பாஜகவும் RSS அமைப்பும் பழங்குடிகளை இந்துக்களாக கருதுவதால் தனி மத அங்கீகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அதனால் அந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. Way of worship is quite different from Hindu religion. No Sanatan. It is very clear that they worship nature and it is completely different from other religion. BJP, because the RSS agenda is there, that they will be counted as a Hindu religion and they are being counted as Hindu religion. So when the government send it from here to the central government, they cleared it that they are not going to give Sarna code, Sarna religious code. It is very clear from BJP that they are not going to give the Sarna code. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் தேர்தல் பரப்புரையில் இப்பிரச்சினையை உயிர்ப்புடன் வைத்துள்ளார். சர்னா பிரிவினரின் தனி மத கோரிக்கை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சர்னா பழங்குடிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று பாஜகவும் முதல் முறையாக வாக்குறுதி அளித்துள்ளது. ஆனால் இதற்கு RSS முட்டுக்கட்டையாக இருப்பது பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. If they are not listed under their religious code, their population is counted as Hindu population under census directorate. So they demand that our population is being decreased because of they are not being identified as their religion. சர்னா பழங்குடிகளின் கோரிக்கையை நிறைவேற்றாததால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. குந்தி, லோகர்தகா உள்ளிட்ட 3 தனித்தொகுதிகளில் பாஜக தோல்வியை தழுவியது. அதுபோன்ற தாக்கம் தற்போதைய சட்டமன்ற தேர்தலிலும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக ஜார்க்கண்டில் இருந்து செய்தியாளர் செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.